அதிகாலையில் ஒரு மாடு வீட்டு முன்னாடி பயங்கர கூட்டம். சுற்றி போலீஸ் நின்றுச்சு. மேலே போய் பார்த்தா அழுகிய நிலையில வெட்டப்பட்ட கை ஒன்று கருப்பு துணியில சுற்றி இருந்துச்சு. அந்த கை யாருடையது? ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் வயசான தம்பதி 2 பேர் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு தினேஷ் ஒரு பையன் இருக்கான். அவங்க வீட்டுக்கு எதுக்கவே பெரிய மாடி வீடு ஒன்று இருக்கு. அந்த மாடி வீட்டில் இருக்கிற லேடிக்கும் ஒரு பையன் இருக்கான். அவன் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கான். தினேஷ் குடும்பத்துக்கும் அந்த லேடி குடும்பத்துக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும். அதற்கு காரணம் என்னன்னா, தினேஷோட அம்மா சோறு வடிக்கிற கஞ்சி அப்புறம் மீந்த சாப்பாட்டை வெளியில தெரியிற மாட்டுக்கு சாப்பிடணும்னு வெளியே ஒரு வாளியில ஊற்றி வைப்பாங்க. ஆனால் மாடுங்க சிலப்போ குடிக்கும், சிலப்போ தள்ளி விட்டுடும். அப்படி தள்ளி வர தண்ணி எல்லாமே இந்த மாடி வீட்டுக்காரங்க முன்னாடி வந்து ஊற்றிடும். அதனாலேயே 2 பேருக்கும் சண்டை வரும். இப்படி இருக்கும்போது அந்த லேடியோட பையன் ஒரு நாள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரான். அந்த லேடிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த பொண்ணை கேவலமாக திட்டி வெளியே போன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொந்தக்காரங்களாம் பேசி அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. கல்யாணம் ஆன பொண்ணும் பையனும் மேல் வீட்டில் தங்கிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ஏழன்றதால தினமும் அந்த பொண்ணை திட்டுவதும் கேவலமாக பேசுவதுமா இந்த லேடி இருக்காங்க. அவன் பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த பொண்ணை அவங்க அம்மா கூட சேர்ந்து அவனும் திட்டுறான். இவங்க சண்டை போடுற சவுண்டு எதிர் வீட்டில் உள்ள தினேஷ் குடும்பத்துக்கு நல்லாவே கேட்கும். அவங்களும் அந்த பொண்ணை நினச்சி வருத்தப்படுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு அந்த லேடி வீட்டில் சண்டை அதிகமாகி அந்த பொண்ணு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுறாங்க. தினேஷ் அவருடைய அம்மா அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வழியில் பார்த்தா சண்டை போட்ட அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு தினேஷ் அம்மா ஏம்மா ராத்திரி தனியாக இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த கேட்ட தினேஷ் அம்மா அந்த லேடியை திட்டிட்டு, ராத்திரி டைமில் பஸ்லாம் இருக்காதும்மா, நீ வீட்டுக்கு போ, காலையில் போய்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை ஆண்டி, நான் திரும்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. தினேஷ் அம்மாவோ அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போக மனசு இல்லை. தன்னுடைய பையன் தினேஷ் கிட்ட அந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. தினேஷ் அந்த பொண்ணை வீட்டில் விடுறான். சில நாட்கள் ஆகுது. ஒரு நாள் அந்த லேடி வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போகிறாங்க. தினேஷ் அம்மா என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் தினேஷ் அம்மா அந்த பொண்ணை நினச்சி வருத்தப்படுறாங்க. அந்த லேடி பையனுக்கு இன்னொரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த லேடி மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க. மாடி போர்ஷன் காலி தானே இருக்குன்னு வாடகைக்கு விடப்படும் போர்டு வைக்கிறாங்க. அந்த வாடகைக்கு விடப்படும் போர்டை பார்த்துட்டு அம்மா, பையன், பொண்ணு 3 பேர் அந்த வீட்டுக்கு கூடி வர்றாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் தினேஷ் வாசலில் தன்னுடைய பைக்கை தொடச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டுக்கு குடி வந்த அந்த அம்மா நேராக தினேஷ் கிட்ட வந்து, உன்னோட உயிர் வேணும், உன்னோட உயிர் வேணும்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட தினேஷ், என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு சத்தமாக கேட்குறான். அப்போ தான் அவங்களுக்கு சுநினைவே வருது. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ தான் அந்த அம்மா, இங்கே இந்த வீட்டில் ஏதாச்சும் அமானுஷம் நடந்துச்சாப்பா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஏன் ஆண்டி அப்படி கேட்குறீங்கன்னு தினேஷ் கேட்க, இல்லைப்பா, நாங்கள் குடி வந்த நாள்லேருந்து எதுவுமே சரியில்லை. நைட்டில் தூங்கும்போது யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இல்லைனா நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து மேலே உட்காந்து கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டையே வேணான்னு காலி பண்ணிட்டு ஊர் பக்கமே போகலான்னு இருக்கோம். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தம்பின்னு அதான் என்னால் சொல்ல முடியும்னு வீட்டு போகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாருமே அந்த வீட்டுக்கு கூடிய வரதும் இல்லை. சில மாதங்கள் கழித்து அந்த லேடியும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி தினேஷ் தனியாக தூங்கிட்டு இருந்தான். அப்போ அவன் ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி அவன் உணர்ந்தான். அப்போ ஒரு பொண்ணு வீட்டு வாசல் நிற்கிறத பார்க்குறான். அப்படியே அந்த பொண்ணு இருக்கிற மாடி வீட்டுக்கு போகுது. இவனும் அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். போய் பார்த்தா அந்த அம்மாவோட மருமகள் ஒரு கை வெட்டப்பட்டு பேயா மாறி நின்றுட்டு நிற்கிறத பார்க்குறான். அப்படியே தலையால் அந்த கதவை முட்டிட்டு நிற்குது. அவன் பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் அவனுக்கு ஒரே யோசனை. அந்த பொண்ணுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறான். ஒரே துர்நாற்றம் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த ஷெல்ஃப் மேலே உள்ள அட்டைப்பெட்டியிலிருந்து தான் அந்த வாடை வருது. எடுத்து பார்த்தா ஒரு வெட்டப்பட்ட கை அழுகி போய் கருப்பு துணியில் சுற்றி இருந்துச்சு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ தான் போலீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வெளிநாட்டில் உள்ள அந்த அம்மா பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்ததும் அவங்க ஒத்துக்கிறாங்க, நாங்கள் தான் அந்த பொண்ணை பிடிக்காம கொன்னுட்டோம். ஆனால் அந்த பொண்ணு தினமும் ராத்திரி வந்து எங்களை பயமுறுத்திட்டே இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு மந்திரவாதியை பார்த்து தீர்வு கேட்டோம். அவர் தான் அந்த பொண்ணோட உடம்புல உள்ள ஒரு உறுப்பை எடுத்து மந்திரம் பண்ணி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டா அது வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுன்னு சொன்னார். நாங்களும் சமாதிக்கு போய் நோண்டினா கை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கையை மட்டும் எடுத்து துணியில் சுற்றி மந்திரம் பண்ணி வச்சுட்டோம் மேலே.
இருந்தாலும் அந்த மந்திரம் அந்த அளவுக்கு வேலை செய்யல. வீட்டில் வாடகைக்கு உள்ளவங்களை தங்க விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. அதனாலேயே வாடகைக்கு யாரும் இல்லாம காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண போலீஸ் 2 பேரையும் கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா 2 பேரும் ஜெயில மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. இப்பயும் அந்த வீட்டு பக்கமா போனா அந்த பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு.